வளர்ந்தது படிச்சதெல்லாம் திருச்சிங்கண்ணா. அப்பா இறந்து போனதுனாலதான் மாயனூர்ல அக்கா வீடு இருக்கு. அங்க வந்து நாங்க இப்ப இந்த 3 மாசமா தாங்கண்ணா அந்த அம்மா அநியாயம் பண்ணிட்டு இருக்கு. என்னை விட்டுட்டு இங்க ஓடி வந்து இருக்காருங்கண்ணா. 3 மாசம் உங்க வீட்டுக்கு வர கல்யாணம் போயிட்டு போட்டோ கிட்ட இருக்கா? வீட்டுல தாங்கண்ணா இருக்கு. அப்பல போட்டோ எதுவும் எடுக்கலங்கண்ணா. ஒண்ணுமே இல்லை கிட்ட. ஆனா அவரோடது இருக்கு வீட்டுல செல்லு. என் பேரு ஜான்சி. என்னோட சொந்த ஊர் மணப்பாறை. ஆனால் நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் திருச்சி. எங்கள் அப்பா இறந்து போனனால எங்கள் அக்கா ஊரான மாயனூரில் வந்து குடியிருந்தோம். அப்போ இந்த கரூர் சுங்கக்கேட்டை சேர்ந்த ரவிங்கிறவர் என்னை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தார். குளித்தலை கோயிலில் கல்யாணம் பண்ணி வந்து 3 வருஷம் வச்சுருந்தாரு. வந்ததுலேருந்தே அவங்க அம்மாவுக்கு எதையும் சுத்தமாக பிடிக்கல. சண்டை போட்டுட்டே என் புருஷனை என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் மகளிர் காவல் ஸ்டேஷனில் போய் 4 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப நான் வாழ்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. இப்போ கடைசி நேரத்தில் என்னை யாருமே பார்க்காத நேரம் விட்டுட்டு ஓடிட்டாரு. அதனால எங்கள் மாமியார்கிட்ட வந்து என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த அம்மா என்னைய உள்ளே விட மாட்டேன்னு காலையிலேருந்து வெளியிலே உட்கார வச்சிருக்கு. எனக்கு ஏதாச்சும் ஒரு நியாயம் கொடுங்க. நான் வாழ்ந்தா என் புருஷனோட வாழ்வேன், இல்லை கடைசி வரைக்கும் இங்கேயே உண்ணாவிரதம் இருந்து நான் செத்து போவேன். என் புருஷன் எனக்கு வேணும், வேற யாருமே கிடையாது எனக்கு. தயவு செஞ்சு என் புருஷனோட என்னை சேர்த்து வைங்க.